திக்கும் 8 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 3000 ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. அவரின் மகள் ஸ்ரீஜா அவர்கள், மாண்புமிகு ராஜேஸ்வரி அவர்களின் தங்கை மேனகா ஆகியோர் வருகை தருகின்றனர். திருமிகு சுபாஷினி, திரு ரஜினி அவர்களின் மகன் நிதேஷ் ஆகியோர் வருகை தந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பொங்கலுக்கான சிறப்பு பரிசு 2,22,00,000 அரிசி அட்டைதாரர்கள் இலங்கை மறுவாழ்வு முகாம்களில் வசிப்போருக்கும் பொங்கல் பரிசு. ஜனநாயகன் பட வழக்கில் நாளை காலை 10:30 மணியளவில் தீர்ப்பு. தணிக்கை சான்றிதழ் கிடைக்க தாமதம் ஏற்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி.டி. ஆஷா தீர்ப்பு வழங்குகிறார். அதிமுக கூட்டணிக்கு டிடிவி தினகரன் வருவாரா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி, சில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சூசகம். டிடிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வரும் அப்படின்ற ஒரு நான் சொல்றேன்ல, ஏசியமா சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாது. ஒவ்வொன்றாக சேருகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும். அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா சேர வாய்ப்பே இல்லை என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. அப்பதான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன். அதப்படி தொடர்ந்து அப்படித்தான். ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் கட்சியில இணையாவிட்டாலும் கூட்டணியில நீங்க அதுக்கு இங்க இடமில்லை, கூட்டணியில வருவது ஏற்கனவே இடமில்லைன்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என அமித்ஷா ஏற்கனவே கூறிவிட்டதாகவும் பேட்டி. எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நாளை சந்திக்க உள்ளதாக தகவல். வரும் 28ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரவுள்ள நிலையில் இபிஎஸ் உடன் முக்கிய ஆலோசனை. எங்களுக்கு தகுதி என்ன என்பது முக்கியமில்லை, யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பதுதான் முக்கியம். பாஜக அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ்ஐ சேர்ப்பது பற்றி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். 30 தொகுதி ஓகேவா? அதாவது தொகுதி எத்தனைங்கிறது முக்கியமல்ல, யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பது முக்கியம். சென்னை ராயப்பேட்டையில் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் திடீர் ஆலோசனை. தனி கட்சியாக பதிவு செய்து தவேகாவுடன் கூட்டணி அமைப்பது குறித்த ஆலோசனை என தகவல். பாமக யாருடன் கூட்டணி என்பது 2 நாட்களில் அறிவிக்கப்படும் என ராமதாஸ் பேட்டி. என் தலைமையில்தான் கூட்டணி பேச முடியும் எனவும் உறுதி. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கு நாளை முதல் நேர்காணல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்துகிறார். தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அறிவிப்பாணை 2 வாரங்களில் வெளியாகும். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு உறுதி. சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்த முதல்வர் மு.க.ஸ்டாலின். 21ஆம் தேதி வரை புத்தக காட்சி நடக்கவுள்ள நிலையில் இதில் நுழைவு கட்டணம் ரத்து செய்ததற்கு முதல்வர் வரவேற்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சுங்க அலுவலகத்தில் அரசு அலுவலர்கள் முற்றுகை போராட்டம். தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களை கலந்து ஆலோசிக்காமல் நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்ததாக குற்றச்சாட்டு.
இந்தியாவிலேயே அதிக கடைகள் உள்ள பீச் மெரினா பீச் தான். அதன் அழகை ஏன் கெடுக்கிறீர்கள்? சென்னை மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கொல்கத்தாவில் உள்ள தேர்தல் வியூக வகுப்பு நிறுவனமான ஐபாக் அலுவலகம் உள்ளிட்ட மம்தா தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. போலி வேலை மோசடி புகாரில் நடவடிக்கை. மணிப்பூர் வன்முறை சம்பவம் தொடர்பாக 3 ஆண்டுகளுக்கு பின் குற்றப்பத்திரிகை தாக்கல். 6 பேர் மீது குற்றம் சாட்டி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது சிபிஐ. இங்கிலாந்துக்கு எதிரான ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் 5வது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. தொடரை வெல்ல சிறப்பாக செயல்பட்ட பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க்கிற்கு தொடர் நாயகன் விருது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,02,000க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 12,750க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 குறைந்து 2,72,200க்கு விற்பனை. 1 கிராம் வெள்ளி 272க்கு விற்பனையாகிறது. திருவாரூர், நாகை மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.